ஹாய், அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் மிஸ்டர் டியூட்டி தமிழ். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பலாமரத்துலேருந்து கிராஃப்டிங் பண்ணி எப்படி நம்ம புதிய பலாக்கன்றுகளை உருவாக்குறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி செய்ய ஆசை இருந்தால் நீங்களும் இதை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வீட்டு தோட்டத்தில் புதிய கன்றுகளை உருவாக்க நினைப்போருக்கோ அல்லது பிளான் நர்சரி வச்சு செஞ்சுட்டு வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு கார்டனிங் பிடிச்ச ஆளாக இருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கார்டனிங்னு சொல்கிறது ஒரு ஹொபின்னு சொல்கிறத விட அதை தாண்டி அதுவும் ஒரு தனிப்பட்ட ஃபீல்னு தான் சொல்லலாம். இப்போ எல்லாருமே சிட்டி லைஃப்பில் தான் அதிகமாக வாழ்ந்து வரோம். அதனால் நம்ம வீட்டில் ஒரு ஹோம் கார்டனை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இடம் நேரங்காலம் இல்லாமல் இருக்குது. அப்படி ஹோம் கார்டன் செய்ய ஆசை இருந்தும் நேரகாலம் இடம் இல்லாமல் இருக்கிற எல்லாருமே இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்கள். என்னுடைய சேனல் வீடியோவை தான் நீங்கள் பார்க்கணும்னு இல்லை, யூடியூப்பில் பல சேனல்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று பார்த்தாலும் பரவாயில்லை. ஏன்னா இப்போ இருக்கிற ஒர்க் ப்ரெஷரில் லைஃப்பில் ரிலாக்ஸே இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி கார்டனிங் சேனல் பார்க்குற நேரம் உங்களோட மைண்டுக்கு நீங்களே கார்டனிங் செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். உங்களோட மைண்டுக்கு அதனால் நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி சேனலோட மிஸ் பண்ணாமல் கட்டாயம் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்மளோட வீடியோ எல்லாம் இப்போதைக்கு சேனல் புதுசுன்னு சொல்கிறதால வெறும் 300+ வியூஸ் தான் போகிறது. ஆனால் அந்த 300 பேரில் 3-4 பேர் தான் வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. எனவே எல்லாரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த உங்களோட சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் அமையும். எனவே நீங்கள் இப்போது நம்மளோட சேனலுக்கு ஒரு புதிய பார்வையாளராக இருந்தால் நம்மளோட சேனலை கட்டாயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நான் செய்ய போகிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒவ்வொன்றுக்கு பின்னால் ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போது நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையில் உள்ள ஒரு பலாக்கிளை ஒன்றை செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு கிளையை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நண்பர்களே, அதற்கு பிறகு இப்படி கட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 1 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சுக்குள்ளே வர மாதிரி இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கிளை நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதால நல்ல நியூட்ரிஷன் டிரான்ஸ்ஃபர் இருக்குது. இதை நீங்களும் பார்க்கலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ குயிக்காக பால் வந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல நியூட்ரிஷன் டிரான்ஸ்ஃபர் இருக்கிறதால இவ்வளோ குயிக்காக பால் வந்திருக்கு. வீடியோவில் நான் செய்கிற மாதிரியே ஒன்றையும் தவற விடாமல் ஒவ்வொன்றுக்கு பின்னால் ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணி செய்யுங்க. மேல் தோலை நீக்கிய பிறகு நான் அந்த கிளையை நல்லா சீவி விடுறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிறிய இலையம் மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிற அந்த கிளைக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தால் கூட அந்த வழியாக நியூட்ரிஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் வேர் தோன்ற அளவு குறைஞ்சிரும். இப்போது பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக சீவி முடிஞ்சு இப்போ பொலித்தீன் பேக் ஒன்றை வச்சு கட்ட போகிறேன். கட்டிட்டு அதுக்குள்ளே கொக்கோபீட்டும் தோட்ட மண்ணையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த மண் கலவையை நிரப்ப போகிறேன். இதே மாதிரி நீங்களும் சரியாக கட்டிக்கோங்க. நண்பர்களே, இது என்னடா நம்மளோட வீட்டு தோட்டத்தில் அதிசயமான பூச்சின்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா அது கும்பிடு பூச்சி காலைன்னு சட்டங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததால ஒரு பூச்சின்னு வந்துட்டேன். ஏதோ ஒரு வெள்ளை பூச்சின்னு நினைச்சேன். இந்த மாதிரி நீங்களும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு நான் கொமானில் உங்களோட கருத்தை ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, வேறு விஷயம் பற்றி கழிச்சிட்டோம். அடுத்தது வேர் வளர்ச்சிக்காக வேண்டி நல்ல கற்றாழை ஜெல்லை கிளையை வளைச்சி படுற மாதிரி சுற்றி வளைச்சி இந்த வீடியோவில் நான் பூசுகிற மாதிரி பூசிக்கோங்க. நானும் இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி நல்லா பூசிக்கிறேன். அடுத்தது பூசி முடிஞ்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மண் கலவையை எடுத்து
அதை அப்படியோ நம்மட பொலித்தீன் பேக்குக்குள்ளே வச்சு நம்ம தோல் சீவின கிளைப்பகுதி மறைகிற மாதிரி அதை நிரப்பிக்கொள்கிறேன். சரியான வகையில் நான் நிரப்பிக்கொள்கிறேன். நீங்கள் பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்சுட்டு செய்ய போகிறீங்கன்னா இதே மாதிரி நிரப்பிக்கோங்க. நிரப்பி முடிஞ்சு நல்லா இறுக்கமாக இந்த மாதிரி கட்டிக்கிறேன். இவ்வளவுதான் வேலை, இதோட முடிஞ்சு. இப்போது செஞ்ச மாதிரி இன்னொரு கிளைக்கும் இதே மெத்தடில் இன்னொரு கிராஃப்டிங் செய்ய போகிறேன். இப்போது டோட்டலாக 2 கிளைக்கும் செஞ்சு முடிச்சு 2டையும் கட்டியும் முடிச்சாச்சு. இண்டையிலேருந்து சரியாக 25 நாட்களுக்கு பிறகு இந்த பொலித்தீன் பேக்கை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ லைவ் டெஸ்ட்டாக இருக்கிறதால அடுத்த வீடியோவில் தான் இதோட ரிசல்ட்டை பார்க்கலாம். கொஞ்சம் பார்வையாளர்கள்லாம் இதுக்கு மன்னிச்சிக்கணும். அந்த வீடியோ 3 வீக்குக்குள்ளே அப்லோட் செய்வேன், மறக்காமல் பாருங்கள். இது சக்ஸஸாக வளருமா வளராதான்னு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோ கிராஃப்டிங் டெஸ்ட் இதோட ரிசல்ட் அப்லோட் செஞ்ச பிறகு நீங்கள் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது அவங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு ஈஸியாக வரும். இதுவரைக்கும் முழுமையாக வீடியோ பார்த்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அதிகமாக பெண்கள் தான் நம்மளோட சேனல் வீடியோ பார்க்குறாங்க. ஸோ வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் மிஸ்டர் டியூட்டி தமிழ்.